கும்பல உட்காந்துருக்காரு முன்னாடி. சரி உங்களுக்கு திட்டுவாங்க, நீங்க அப்படி பிளேட்ட மாத்துறீங்க. கரெக்ட் தானே? நீங்க சாப்பிடலையா ஐஸ்கிரீம்? நல்லா சாப்பிட்டேன். நல்லா ஜூஸ் தானே? இட்லி மாவு இவரு தோசை மாவு கூட பரவாயில்ல, உன்னை எப்ப இட்லி மாவுங்கறான். இட்லி மாவு கொண்டு வந்து ஊத்து சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் வாங்குனீங்க. ஏய் நானா இட்லி மாவுடா. அவங்க போய் மேடம் இந்த பக்கம் சீலம் இருக்கு. அடிங்கடா. அங்க எல்லாம் பெருசு எல்லாம் சாப்பிடுறோம், நீங்க எல்லாம் ஒண்ணு போட்டு அடிங்க. அடி. ஏய் எல்லாரும் வெச்சு விடுறா. பெருசு சாப்பிட்டு. நீங்களும் உட்காருங்க. போடுங்க போடுங்க. உங்களுக்கு நல்ல தொழில் அமைச்சிருச்சீங்க. போய் ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காந்தீங்கன்னா இப்படி போட்டு கொடுக்கலாம் ஐஸ்கிரீம். போடு. சின்ன சைஸ் போடு. ஏய் சின்ன சைஸ் போடு போடு. ஏய் மாமா கூட போடு. பாவம் அவர் அப்படியே உட்கார்ந்து. இது கப் வேணும். உங்க கப்ல டம்ளர் போடு. ஐஸ்கிரீம் அருமையா இருக்கா? எங்களுக்குலாம் இல்லவே இல்ல, கொடுங்க. நீங்க இவ்வளவு ஆக்டிவ் இருக்கீங்க, அதனால பரவாயில்லை. பாபா போன் குழந்தைங்களுக்கு சாப்பிடறத விட நமக்கு கொடுங்க. இவர் மனசு இவர் கையில போய் கொடுத்தீங்க. ஐஸ்கிரீம் வேண்டாமா? ஐஸ்கிரீம் வேண்டாமா சதீஷ்? ஒரு கப்ல ஏதாவது கொடுங்க. வாங்க வாங்க டக்குனு வாங்க. விக்னேஸ்வரி ஒரு கப்ல கொடுப்பா. இந்த வீடியோல எடுத்து போடு, இன்ஸ்டால போடு. அத்தியா இப்படி ஒரு கொடுத்து வச்ச மகாராஷ்டிரா குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு சாப்பிடுதுங்க, நீங்க படுத்துட்டு சாப்பிடுறீங்க. எப்படி பாருங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க வீட்டுக்காரன். ஓ அதுல நீங்க ஒண்ணு எப்படி சொல்லிக்கலாம். இங்க எந்த குரூப் இங்க காணோம், வெறும் டப்பாங்க தான் இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கியாச்சு.